என்ன தான் வந்து இதுக்கு வளர்த்துக்காங்க. என்னடா நழுக்கு நழுக்க அண்டாவரை போற வழியில ஒரு ஜூஸ் கடையில நல்ல மரங்களோட சைட்ல ஜூஸ் கடை இருக்கு. அடிச்சு போட்டுதான் எடுப்பா போட்டாம அதுக்கு என்ன எடுப்பான் உனக்கு வாங்கியா இது வேற என்ன இருக்கு இது இருக்குது இது இருக்கு மாம்பழம் இருக்கா மேங்கோ எதா இருக்கு ப்ரோ மாட்டு மாடு போட்டாமல் அனுப்புனா இருக்கு. ஒரு ஜூஸ் கடை ஒன்று இருக்கு. வாட்டர்மெலன் கடை ஜூஸ் தான் அடிக்க போறோம். பாப்போம். வீட்டுக்குள்ள அடிக்க போறவாக்கா தோட்டத்தோடாக்க நான் வீட்டு தோட்டத்தோட எதிராக காஜி மேடம் இதோ காஜுவா சீட்லாம் பறிச்சு வச்சு நம்ம வீடு கட்ட போறோம் அவ்வளோ காக்கா. இது வந்து நாங்கள் அண்டாவரம் திருவண்ணாமலையிலேருந்து அண்டாவரம் போகிற பாதையில் உள்ள ஒரு சிங்கள அக்காண்ட வீடு. நல்ல இயற்கை அழகோடு இருக்கு. உலகப்பழம் எல்லாம் பறிச்சு வச்சுக்கிறா அக்கா. உலகப்பழம் தான். செவந்தி பூ இருக்கு. செவந்தி பூ வீட்டு தோட்டத்தை பெரிய அப்படி அழகா இருக்கா. கேட்காங்களா எல்லாம் வீடியோ எடுக்கிறோம். தண்ணீர் வைக்கிற மோட்டார் வெளியில பூட்டி இருக்கிறோம். களவு போவாதோ. வாழை தோட்டம் கத்தரி தோட்டம் பெருசும் வளர்ந்து பெருசாகவும் இருக்குது. வளர்ந்து சின்னதாகவும் இருக்குது. கண்டுகளும் இருக்குது. கண்டுகள் அது பெருசாகவும் இருக்குது. சின்ன பிள்ளைகள் டியூஷன் படிக்கிற மாதிரி ஒரு வாங்கு. இதை வச்சு எங்களுக்கு மாத்திராக்கா தோட்டம் செய்யற அக்கா. நல்ல இயற்கை அளவோட வாழை தோட்டத்தோட நல்ல அழகான ஒரு வாழ்க்கை. நடவில் கடைகளுக்கு போகணும் பயப்ப எடுத்துருவாங்க. அந்த வாகன பேக்கு முன்னுக்குள்ள ஒரு வீடு சிங்கிளா கட்ட வீடு தான். எல்லாம் 3 வீலர் ஆட்டோ நிற்கிது பாருங்க. இது வந்து இப்போ நாங்கள் அண்டாவரம் போகிற பாதை. இது வந்து வந்த பாதை. அந்த மரங்கள் எல்லாம் அழகா இருக்கு. வேறு லெவல்ல இருக்கு. திருவண்ணாமலையிலிருந்து இப்போ அண்டாபுரம் நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். போற வழியில வந்து ஒரு ஜூஸ் கடை ஒன்று இருக்கு. இந்த ஜூஸ் கடையில வந்து ஒரு சிங்களாக்காரல் ஜூஸ் போட்டு கொண்டிருக்கிறா. வெளியில தான் பழங்கள் எல்லாம் அடுக்கி கிடக்கு. உள்ள கொண்டு ஜூஸ் போட்டு வந்துடுறா. அதை குடிக்கணும்னு வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம். உண்மையிலேயே வந்து கஜு மரத்துக்கு கீழே ஒரு சும்மா நார்மலா ஒரு கதிரி மேசியல் போட்டு தான் நார்மலா அந்த நல்லா இருக்கு. ஆனா நார்மலா தான் செய்திருக்கிறவங்க யாழ்ப்பாணத்தாக்கள மாதிரி பெரிய ஹோட்டல் கட்டி பெரிய கதிரியல் போட்டு செய்கிறேன். நார்மலா செய்திருக்கிறோம். ஆனாலும் தரமா தான் இருக்குது. நல்லா இருக்கு. நல்ல ஒரு குளிர்ச்சியா இருக்கு. ஒரு அக்கா இல்லை சிங்கள அக்காரோட தான் நார்மலா நடத்துறா கடை. ஒரு மட்டும் தான் நினைக்கிறேன். நோமலா நடத்துறா. ஆனால் இல்ல மழை பெய்ய மாதிரி தங்களுக்கு ஏற்ற மாதிரி நடத்துவேன். நம்ம சும்மா இதெல்லாம் வச்சுட்டு உள்ளுக்க போய் போட்டு ஒன்று வந்து கொடுக்குறது தானே. இதோட வீட்டோட சேர்த்தோட வருமானம் ஒரு சங்காரன வேலை செய்வான். இதே அது இதோட வருமானம். பிள்ளைகள் படிக்க போயிருக்குங்க. அது கேட்ட வருமானம் பண்ணிட்டு எதிரில் ஒரு இடம். இந்த இடம் வந்து எங்கேயுமே வேலிகளோ இல்லை மதுள்களோ ஒன்றுமே இல்லை. நல்ல ரிவ்யூவா இருக்கு. பிடிச்சிருக்கு இடத்துல. அக்கா வார கொண்டு வர்றா வேற ஜூஸ் இதை குடிக்க போறோம்.
வீட்டுக்குள்ள போய் 10 ரூபா வீட்டுக்குள்ள போய் தான் ஜூஸ் போட்டு கொண்டு வர்றான். வேற லெவல்ல இருக்கு இந்த வியூ. நடுரோட நிக்கிற வெயில் கொளுத்தி எறியுது. ஒரு வாகனம் என்ன சொல்றது, வெயில் வந்து கொளுத்தி எறியுதுன்னு நல்லா இருக்கு. இந்த வீடியோ பார்க்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டன் அமர்த்துங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்கள் போட முடியும். இதான் நாங்கள் வந்து அந்த பழக்கடை. நீங்களே பாருங்க, இந்த பழங்கள் எல்லாம் போட்டு கிடக்கு பழக்கடை. இந்த ஜூஸ் கடையில தான் நாங்கள் ஜூஸ் அடிக்கிறோம். பார்க்க இது இந்த இளநீ இளநீ இருக்கு, இளநீ குலை வருவாவோ. நல்ல மணியா இருக்குதாடா என்ன ஜூஸ் அடிக்க சும்மா வேற வியூ தான். நல்லா இந்த என்ன குளிர்ச்சியா ஜூஸ் அடிக்க தரமான ஒரு இடம் தான்.